என் மக்களின் ராஜ்யத்தை அனைத்து மக்களுக்கும் கொடானோடி வணக்கங்கள் சமர்ப்பணம் செய்கின்றேன். வாங்கையா நடிகர் ஐயா, வரவேற்க காத்திருந்தாங்கய்யா. ஏழைகள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு தலையில முக்காடை போட்டுட்டு உட்காந்துருக்காங்கய்யா. வாங்கையா நடிகர் ஐயா. ஐயா வணக்கம். ப்ரோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால் அவர் ப்ரோ அப்போது நிறைய நலத்திட்டங்கள் சொன்னார். தமிழ்நாடையே அப்படி தலகால மாற்றி ஒரே நல்ல சினிமா பாணியில் சொர்க்க பூமியாக்கி யாருமே உழைக்காத அளவுக்கு இந்த நாட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்க முடியாத அளவுக்கு அவர் சூப்பராக பார்த்துக்குருவேன். சூப்பராக ஒரு குற்றங்கிறதே இருக்காது. சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்கும். எந்த குறையிலுமே எந்த விதத்திலுமே எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு சொன்னார் இன்றைய முதல்வர் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள். சரியா? அப்பேற்பட்ட மனிதர் போன தடவை எவ்வளவோ சொன்னது இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் திமுக மேலே பழி போட்டுக்கிட்டே இருந்தார். இந்த மக்களும் ஒன்றும் அறியாத இந்த நவநாகரிக காலத்தில் கூட இன்னும் படித்தவர்கள் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜீபம்பா போடுவார், நடிகர் படத்தை நடித்து காட்டியிருக்கிறாரு. ஒரே நாளில் மக்களை சூப்பராக்கிடுவார். தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறிடும்னு நினச்சி ஆசைப்பட்டு அவர் சொன்ன நலத்திட்டங்களெல்லாம் பார்த்து மயங்கி பேரை சொல்லிச்சு, பேத்தி சொல்லிச்சு, குழந்த சொல்லிச்சு, என் பிள்ளை சொல்லிச்சு, அவங்களுக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்கள் இன்றைக்கி முக்காடு போட்டு உட்காந்துட்டாங்க. சரிங்க முதல்வர், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க ப்ரோ? அடுத்த வீட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்யக்கூடாது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இருந்தால் திருப்பி இருக்கீங்க, ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த வீட்டு நெய்யை எடுத்து தான் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்து நடிகர் ஜோசப் விஜய் ப்ரோ அவர்களே, இன்றைய முதலமைச்சராகி நீங்கள் இன்றைய முதலமைச்சர் அப்படிங்கிற ஞாபகத்தையே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கீங்க. முதல்வர் அவர்களே, ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? அதனால தான் மக்கள் காசை எடுத்து நீங்கள் அனுபவிக்கிறதும் பத்தாதுன்னு யார் யாரையோ கூட்டிக்கிட்டு வந்து போலீஸ் ப்ரொடக்ஷனோட அதிகாரிகளை ஓட வர வச்சு ஊர்வலம் சுற்றி காட்டுறீங்களா? தமிழ்நாட்டை ஊர்வலம் சுற்றி காட்டுறீங்களா? யார் அது? நீங்கள் முதல்வராக இருக்கீங்க. முதல்வர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவலாளி, மக்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய சேவகர். இதுதான் முதலமைச்சர். நீங்கள் நினச்சுமா அது கிரீட் அல்ல, புரியுதா? நீங்கள் தலையில் குட்டு போட்டுட்டீங்க. நீங்கள் ஒரு போதையிலே இருக்கிறவர். அதாவது எது வேணுமோ அந்த பிடிவாத போதை உங்களுக்கு எப்போவுமே உண்டு. அது தெரியாத மக்கள் மாய வலைக்குள்ள சிக்கிட்டாங்க. ஏன்னு கேளுங்க, மாய பூமி ஆக்கிடுவீங்கன்னு நினச்சி இந்த மாயமாக மக்கள் மனசுக்குள்ளே ஒரு தப்பான பொய் ரீல்ஸாக போட்டீங்க இல்லையா? பொய் ரீல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக்குனீங்கள, அந்த ரிலீஸ் ஆக்குனதில் மக்கள் மயங்கி ஓட்டு போட்டாங்க. சரி, ஓட்டு போட்டதுனால தப்பில்லை, வந்துட்டீங்கல்ல. இப்போ எப்படி இருக்கணும்? முதல்வராக இருக்கணும், தமிழ்நாட்டை காக்கக்கூடியவராக இருக்கணும், மக்களுக்கு நல்ல திட்டம் செய்யக்கூடியவராக இருக்கணும். நீங்கள் சொன்னதை சரிங்கய்யா, நீங்கள் சொன்னதே செய்யலை முடியலை முதல்வரே. கஜானா காலி, மன்னராட்சி தானே கஜானா காலி. சரி, கஜானா காலி. ஒரு 2 நாள் மட்டும் இந்தியாவின் பிரதமரை பார்க்க போனீங்க தனி விமானத்தில். எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளும் கூடவே இல்லை. கூட்டிக்கிட்டு போனது கூட ஆந்திராக்காரங்களை கூடவே கூட்டிகிட்டு போனீங்க. 2 நாள் இருந்துட்டு வந்தீங்க. அந்த 2 நாள் செலவு 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் கவர்மெண்ட்டு காசு. நாங்கள் வரி கட்டுற காசு, மக்கள் வரி கட்டுற காசு. அது எங்கிட்டு இருந்துச்சு? கஜானாக்குள்ளே தான் இல்லைன்னீங்களே, அது எங்கிட்டு இருந்துச்சு? ஓ,
உங்கள் வீட்டு சொத்தை எடுத்து போட்டு, நீங்கள் சம்பாரித்த காசை எடுத்து போட்டு அந்த 60 வருஷம் செலவழிச்சிங்களா, 70 வருஷம் செலவழிச்சிங்களா? சரி அப்படின்னா அதுக்கு நீங்கள் வவுச்சர் காட்டுங்க. உங்கள் காசுங்கிறதுக்கு நீங்கள் வவுச்சர் காட்டுங்க. சரியா? ஒன்று. இன்னொன்று, நீங்கள் அமைச்சிருக்க அமைச்சரவை பூராமே நீங்கள் அமைச்சிருக்க அமைச்சரவையில் இருக்கிற மந்திரிகள் அமைச்சர்கள் பூராவுமே பயங்கர பிரில்லியன்ட். அப்படி ஒரு அறிவாளிகள். ஒரு பொண்ணை கிருத்தனான்னு ஒரு பொண்ணை நீங்கள் அமைச்சராக்குனீங்க. அது தொழிலை வாங்க முதலீடு கொண்டுக்கிட்டு வாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வர்த்தக முதலீடு பண்ணி நீங்கள் லாபமாக சம்பாதிக்கலாம், வாங்க சந்திப்போன்னு கூப்பிட்டுச்சு. கடைசியில் இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய தொழில் வர்த்தகத்துக்குரியதை ஆந்திராவுக்கு அனுப்பிடுச்சு. ஆந்திராவுக்கு அனுப்பிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடுது, குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. டிங் 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 டிங்னு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தொழில் வர்த்தகத்தை இங்கேருந்து ஈர்த்துக்கிறதுக்காக, தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய அறிவாளி, 5 வருஷம் ஆட்சியை சூப்பராக செஞ்ச மனுஷன், 200 நலத்திட்டங்கள் கொடுத்தவர், தமிழ்நாட்டையே நவீன மாநகரமாக மாற்றினவர், இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கல்வியிலையும் சரி, மற்ற வர்த்தகத்திலையும் சரி, எல்லா வகையிலுமே சூப்பராக முதலிடம் பிடிச்சது. இந்தியாவின் முதலிடம் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு பேரெடுக்க வச்சவரை ஒரு பொய் ரீல்ஸாக போட்டு மக்களை மாய வலையில் விழ வச்சு, அந்த மக்களும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் புத்தியை மழுங்கடிச்சு, ஓசி பஸ்ஸில் போகாத லேடி யார் இருக்காங்களா? பணக்காரி கூட ஓசி பஸ்ஸில் ஏறி போனான். கொரோனா காலத்தில் அவர் வந்தார், வந்த நிமிஷமே ஒரு குடும்பத்துக்கு 4000 ரூபா கொடுத்தாரு. கஜானாவுக்குள்ள அள்ளியா வச்சுருந்தாங்க? இல்லை. நம்ம காமராஜர் காலத்திலேயே 300 கோடி கடன் அவர் வச்சுட்டு போனார். படிப்படியா 5 லட்சம் கோடியில் எடப்பாடியார் விட்டுட்டு போனார். அந்த எடப்பாடியார் விட்டுட்டு போன அந்த 5 லட்சம் கோடி கடனுக்கு 1.5 லட்சம் கோடி வட்டி கட்டியிருக்கு. கூகுள் படிச்சிருக்கீங்களா? கூகுள் அடிச்சு பாருங்க. அப்புறம் இன்னைக்கு 10 லட்சம் சொல்கிறீங்க, அப்போ 5 6 ஆச்சா? இவர் வாங்கினது 5 தான் சொன்னீங்க. 5 ஏற்கனவே இப்போ ஒரு 5 லட்சம் கோடி வாங்கிட்டாரு. அதில் 1.5 லட்சம் கோடி கடன் கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எத்தனை கட்டிடங்கள், எத்தனை ஸ்டேடியம், எத்தனை ரோடுகள், ஹைவேஸ் ரோடுகள், எத்தனை ரோடுகள், எத்தனை விதமான மாநகராட்சி பள்ளிக்கூடங்களை சூப்பராக நவீன மாடலாக ப்ரைவேட் ஸ்கூலை விட தாண்டி சூப்பராக பண்ணியிருக்காரு. மக்கள் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பிளாட்ஃபார்ம், எத்தனை பார்க்கு, கடற்கரையோரங்கள்லாம் தீவுகள்லாம் எவ்வளவு நவீனமான கருவிகளை கொண்டு வந்து, நவீனமான திட்டங்களை கொண்டு வந்து, எத்தனை பாலங்கள், மீனவர்களுக்காக கடலுக்குள்ளே எத்தனை பாலங்கள், இப்படி எவ்வளவோ செஞ்ச ஒரு மனிதரை தீய சக்தினை நீங்கள் தூண்டிவிட்டு இந்த மக்கள் தீயா எரிஞ்சு அதுகளுக்கு கொஞ்சம் கூட தானும் படிச்சிருக்கோம். படித்த காலத்தில், படிக்காத காலத்தில் கூட, அந்த காலத்தில் கூட மனிதர்களுக்கு ரொம்ப அறிவு இருந்துச்சு. இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைங்க. அதனால தானுங்க உங்கள் மாய வலையில் விழுந்துருச்சுங்க. நடிகன் ஒரே நாளில் எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மாய வலைக்கில், நீங்கள் விரித்த மாய வலைக்கில் விழுந்துருச்சு. தூயசக்தி தேர்தல் முடிவாகி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. என்ன செஞ்சீங்க? தொங்கு வளத்தில் தொங்குனீங்க. கீழே விழுவோமா மேலே விழுவோமா என்ன செய்வோம்? அப்போ எதெல்லாம் தீய சக்தி, எதெல்லாம் ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ அத்தனை பேர் காலடியில் போய் விழுந்தீங்க. கொடுங்க நீங்கள் எம்எல்ஏக்களை. சோபா மாடல். உங்கள் அம்மா பேர் சோபா தானே? அதனால தான் சோபா மாடலை கையில் எடுத்துட்டீங்களோ? சோபா மாடல் கையில் எடுத்துட்டீங்க, போனீங்க எல்லாரையும் வச்சு வலை பிடிச்சி இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. போனால் போகுதுன்னு எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு போட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. சரி, முதலமைச்சர் ஆகிட்டீங்களா? முதல்வராக இருக்கீங்களா? அதில் குறையில்லை. நீங்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன? நீங்கள் சொன்ன நலத்திட்டங்கள் எதுவும் கொண்டு வந்துருக்கீங்களா? வந்த உடனே சாராய கடை மூடுவீங்க. தாலி ஊரா தமிழ்நாட்டில் அறுக்குதுன்னு உங்களோட ரசிகர்களா பெண்கள் நாங்கள் ஒருவரே அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், அம்மாவாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் சொன்ன பொட்டசியில் எங்கன்னு தெரில. அப்புறம் ஒருத்தி சொன்னா 2500 ரூபா கவர்மெண்ட் காசு இல்லை, எங்கள் அண்ணன் காசு கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தி சொன்னா. அவளை காணோம். அப்புறம் ஒரு கிழவி, இன்னும் 2 வருஷம் செத்து போகும்,
அந்த கிழவி, விஜய் மகனே விஜய் மகனே, என்ன நீங்கள், நான் பிள்ளை மாறிப்பா, என் பிள்ளை மாறிப்பா, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துடணுப்பா, என் அப்பத்தாப்பா என் ஆன்மா சாந்தி அடையும், அதனால் நீங்கள் சங்கீதாவோட சேர்ந்துருங்கப்பா, செத்தா கூட நான் ஆவியா உங்கள தாப்பா வந்து இருப்பேன் மகனே, நீ சங்கீதா கூட சேர்ற வரைக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் விட்டு ஒரு பாட்டியம்மா போட்டுச்சு. போட்டு ஒரு வாரம் 10 நாள் இருக்குமா, அவ்வளோதான். அதுக்குள்ளே இன்னைக்கு நாங்கள் வரி கட்டின காசுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா முதல்வர் அனுபவிக்கிறீங்க, ஓகே ஒத்துக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள் உங்கள் பின்னால் ஓடி வராங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுக்கு ஒரு குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா முதல்வர் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் காவலாளிங்கிறத மறந்துடுறீங்க. மக்களை காக்க வந்த காவலாளி, நாட்டை காக்க வந்த ஊர்காவலன், அது உங்களுக்கு புரியலை. சரி, அது இருக்கட்டும், அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிங்கன்னு கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்ன 2 நாளைக்கு முன்னால் யாருக்காக ப்ரொடக்ஷன் கொடுத்தீங்க? போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்து எல்லா மனிதர்களையும், அரசாங்க அதிகாரிகள், நாங்கள் பணம், நாங்கள் வரி கட்டுறோம், எங்கள் பணத்தில் தான் எல்லாருக்குமே சம்பளம் வருது, உங்களுக்கே முதல்வருக்கே மக்களோட சம்பளம் தான் வருது. யாருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தீங்க? பதில் சொல்லுங்கள். அவங்க யார்? எந்த மாநிலத்தின் சிஎம்? இல்லை எந்த நாட்டுக்கு அவங்க பிரதமர்? இல்லை என்ன வகை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐபிஎஸ்? அவங்களுக்கு கூட ப்ரொடக்ஷன், போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்து அதிகாரிகள் வர ஓடி வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஊர் சுற்றி காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஊர் சுற்றுலாவாக காட்டுறீங்க? அவங்க யார்? பதில் சொல்லுங்க. மக்களோட வரிப்பணத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அடுத்தவங்க நெய்யை எடுத்து தான் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது, ஸ்டாலின் அங்குள் அப்படின்னு போட்டீங்களே, இப்போ யார் விட்டு காசை எடுத்துக்கிட்டு யாருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து நீங்கள் ரோடோட ஆளுகளை அனுப்பிவிட்டு சுற்றுலாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள். அதுக்காக வந்தீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய வந்தீங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எது செய்யாட்டாலும் இருக்கிறது நல்லபடியாக செய்யுங்க. கஜானா காலி, நீங்கள் மாதத்துக்கு 40 லட்சம் ரூபாயிலேருந்து 50 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசின் நாயகர் முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. எல்லா நலத்திட்டத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் விட ஒரு மீனவருக்கு மீனவத்துறை அமைச்சர் ஒருத்தர் போட்டிருக்கீங்களா, அவர் ஒரு நடிகர் தானே, அவர் சொல்கிறார், இலங்கையில் எல்லோரும் பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க, இலங்கை தமிழர்கள் உள்ளே பிடிச்சி போட்டுறாங்க. நிருபர்கள் கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் தானே மீனவர் தலைவர், மீனவத்துறை தலைவர், சொல்லுங்கள். நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். யோ, அவர் என்ன உங்களை சாப்பிடவா கூப்பிட்டாங்க நிருபர்கள்லாம்? இல்லை ஓடி விளையாட வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தில் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்களா? நோ கமெண்ட்ஸ் போடுறியே, மனித உயிர்கள்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? சிலோனில் பிடிச்சி போட்டவங்கள வெளியில் கொண்டு வர்றதும் அவங்கள காப்பாற்றுறதுக்கும் தான் நீங்கள் தலைவராக வந்திருக்கீங்க, மீனவ நலத்துறை அமைச்சராக வந்திருக்கீங்க. அது கூட தெரியாமல் நோ கமெண்ட்ஸ்ன்றீங்க. அதென்ன கமெண்ட்ஸா? உயிரெல்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸா? சரி, அதெல்லாம் விடுங்க. போன ஆட்சியை எடுத்து பாருங்கள். இந்த கடற்கரை ஓரம் உள்ள பகுதிகள் அனைத்துமே, தீவுகள் அனைத்தையுமே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு பேர் தன்னோட சொந்த நிதியை கூட கொடுத்து இலங்கையில் போய், இங்கேருந்து வக்கீல் அனுப்பிவிட்டு இலங்கையில் போய் அவங்கள வெளியில் கொண்டு வந்து அந்த அவதாரத்தை கட்டி அந்த கேஸை முடித்து கொண்டுட்டு வந்தாங்க. முதல்வர் ஒவ்வொருத்தருக்கு 8 லட்சம் ரூபா நிதி கொடுத்தாரு. தமிழக முதல்வராக இருக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மீனவருக்கும் 8 லட்ச ரூபா கொடுத்தாரு. அவங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா, வாழ்வாதாரம், அதுக்கு 50,000 தனியாக கொடுத்தாரு. இதையும் தாண்டி மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட சொந்த நிதியை அவங்க குடும்பத்தில் கொடுத்து அவங்களை காப்பாற்றிட்டு வந்தாங்க. அவங்க வரதெருதி, அவங்க தலைவர்கள், அவங்க வீட்டாளர்கள், வீட்டில் உள்ள தலைவர்கள் வரதெருதி இவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படித்தான். உங்களுக்கு முடிஞ்சா கூகுளை தட்டி பாருங்க, இல்லையா நேராக வாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் விசாரிங்க. ஒவ்வொரு உயிருக்கு எவ்வளோ பாதுகாப்பை கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தன்னோட சொந்த நிதியை எத்தனை மக்களுக்கு, ராமேஸ்வரம் தீவு பூரா எத்தனை மக்களுக்கு கொடுத்துருப்பாரு, எத்தனை உயிர்களை காப்பாற்றிருப்பாரு, எத்தனை பேருக்கு இங்கே இருந்து வக்கீல்கள் அனுப்பி அவதாரம் கட்டி, அந்த காசு கம்மி, அவங்க காசு கம்மி, நம்ம காசு கூட. அவங்க 15 ரூபா போடுறாங்கன்னா நம்ம 1.5 லட்ச ரூபா கட்டணும். அந்த அளவுக்கு காசோட மகிமை, கரெக்டாக எனக்கு தெரியல, காசோட மகிமை. அதையும் அவதாரம் கட்டி கேஸை முடிச்சு விட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க.
உங்களுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, அறிவுத்தனம் இருந்தா கூகுளில் அடிச்சு பாரு, இல்லாட்டி வா நேர சர்வேக்கு, ஆய்வுக்கு வா. எங்கெங்கேயோ போற. மூடி இருக்கிற பள்ளிக்கூடத்தை திறந்து 10 நாளையில் கல்வி அமைச்சர் போய் ஆய்வு செய்கிறாரு. அந்த மக்களை உருவாக்குனது யாரு? பள்ளித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் எங்களோட அன்பில் மகேஷ் அவர்களும், எங்கள் தலைமையில் ஸ்டாலின் அவர்களும், எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி தம்பி அவர்களும், விளையாட்டுத்துறை, இதெல்லாம் யார் உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேரும் புகழ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க? தமிழ்நாடு எங்கே போனாலும் முதலிடம் எப்படி வருது? இவங்களால் வந்தது. மக்கள் புரிஞ்சுக்கல, மாய வலையில் விழுந்துட்டாங்க, உங்களோட ஆசை வார்த்தைக்கு மயங்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தப்பான ரீல்ஸை போட்டு திமுக திமுக திமுக, தீய சக்தி நீங்கள் மாயசக்தி, தமிழ்நாட்டை அழிக்க வந்த மாயசக்தி. அதெல்லாம் இருக்கட்டும். யார் காசியா நீ எடுத்து எப்படி அடுத்தவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம்? அடுத்தவங்களுக்கு கூட்டி சுற்றுலா தமிழ்நாடு கூட சுற்றி காட்டுற அளவுக்கு இங்கே என்னையா இருக்குது? அந்த அம்மா யார்யா? உங்கள் சொந்த பந்தம், உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிற ஸ்வீட்டர்கள் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு கவர்மெண்ட் காசை வச்சு சுற்றி காட்டுறதுக்கு. இது தமிழ்நாடு ஒன்றும் மன்னராட்சி இல்லை, உங்கள் காசு இல்லை. புறம்போக்கு மக்கள் நினச்சிட்டிங்களா? நாங்கள் கட்டுற வரிகள். எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க யார்? அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்தீங்க? அந்த அம்மாவுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசுக்கும் என்ன சம்மந்தம்? இங்கேருந்து போய் தொழில்துறை அமைச்சர் போட்டிருக்கீங்க. அந்த அம்மா இங்கே இருக்கிற தொழில் அப்புறம் கொண்டு போய் ஆந்திராவில் தள்ளுது. மேகதாது அணைன்னு ஒன்று இருக்குது, புரியுமா? எத்தனை ஆட்சி வந்தது, அத்தனை ஆட்சியிலையுமே அத்தனை பேரும் ஒரு அணை கட்ட விடாமல் கர்நாடகாவை தடுத்து வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்த உடனே மேகதாது அணையை அவன் கட்ட ஒன்றும் செய்ய முடியல உங்களால். இதெல்லாம் விடுங்க. உங்கள்கிட்ட நீங்களாம் தமிழை இனத்தை காப்பாற்ற வந்தவரெல்லாம் கிடையாது. மக்களுக்கு இன்னும் புரியலை. தமிழர் இனத்தை காக்க வந்திருந்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்துக்கள் எப்போ வரும்? முதல்ல வரும். ஒரு கேரள முதல்வர் சொல்கிறாரு, மத்திய அரசு இதில் தலையிட முடியாது, மாநில அரசோட உரிமை தான் அந்தந்த மாநிலத்தில் உள்ள தாய்மொழி பாடல்கள் தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரள முதலமைச்சர் கூட சொல்கிறாரு. நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை. அப்பேற்பட்ட ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களே, இனிமேலாச்சும் நேர்மையாக நடங்க, நியாயமாக இருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, பண்ணுங்க. அப்படி பண்ணுங்க. அப்படி இல்லையா, நல்ல அமைச்சர்களை போட்டிருந்தீங்கன்னா அமைச்சர்கள் அந்தந்த துறையில் நல்லபடியாக இருக்க சொல்லுங்கள். சரியா? கமாண்டா, நோ கமாண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு உயிருக்கு இதான் மதிப்பா? ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு மீனவர் துறை அமைச்சரை போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்புறம் ஒருத்தரை போக்குவரத்து துறை அமைச்சரை போட்டிருக்கீங்க. அவர் ஏற்கனவே பதிவு பண்ணவங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சிட்டாராம். பதிவு பண்ணால் அந்த கூட்டத்தை பூரா பஸ்ஸில் ஏற்றி விட்டாராம். அதில் ஒரு தம்பி கேள்வி கேட்டா, நீ சாப்பிட்டுட்டு வந்து தைரியமாக நிற்கிற, நான் சாப்பிடவே இல்லை. ஐயா, சாப்பிட்டு வந்து தைரியமாக திரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு தான் மக்கள். நீங்கள்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? சாப்பாடெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. எதுக்கு போக்குவரத்துறை அமைச்சரா நீங்கள்? 24 மணி வேலை பார்க்கணும். சாப்பிடலைன்னு நீங்கள் சொல்லலாமா? அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இதாக இல்லை. நான் சாப்பிடலை, சாப்பிட்டுட்டாப்புல நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? ஒன்றும் கிடையாதுல்ல. மக்களோட தீர்வுக்கு இதுதான் பதிலா? கிடையாது. நீங்கள் நல்லா யோசிங்க, எல்லாம் பண்ணுங்க, எதுவும் வேணாலும் செய்யுங்க. ஆனால் இந்த முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் இவர் அவரோட மனைவி மக்களாக இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் தனி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் கூட வரும்போது அவங்க அதை அனுபவிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இவரோட அடுத்த வீட்டு நெய் எடுத்து ஸ்வீட் பண்ணாதன்னு சொல்லிட்டு மக்கள் காசை எடுத்து உன் ஸ்வீட்டியை கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் தானே கிடைச்சோம். பதில் சொல்லு. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அவங்க யார்? அவங்களுக்கு இவ்வளோ எதுக்கு இவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன் அதிகாரிகள் ஓடி வரணும்? அவங்கள என்ன கூட்டிக்கிட்டு தெரியணும்? அந்த அம்மா அப்படிங்க என்ன செஞ்சிச்சு? என்ன செய்ய வந்துச்சு? ஒன்றும் புரியல. அது புரிய வைக்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்கள் திமுகவில் வழக்கே தொடருவோம். நாங்கள் நிச்சயமாக மக்கள் விட மாட்டோம். மக்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வணக்கத்தோடு நான் கேட்குறேன். இனிமேலாச்சும் வாய் திறந்து பேசுங்க. ஓட்டு போட்டிங்கல்ல, உங்களுக்காக போராடினாலும் தீய சக்தி திமுகம்பீங்க, உங்களுக்கு எல்லா நலமும் கொடுத்தாலும் தீய சக்தி திமுகம்பீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்பீங்க, அதை அனுபவிப்பீங்க. ஆனால் அனுபவிச்ச கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்துட்டு அடுத்தவங்க சொல்ல, ஓ இங்கே நிறைய கிடைக்குன்னு அங்கே ஓடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. நீங்கள் நம்ம உழைச்சி சம்பாதிப்போன்னு எத்தனையோ பேர் இப்போ சொல்கிறீங்களே, அண்ணா நீங்கள் முதலமைச்சராக மட்டும் உட்காந்து இருங்க, நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறோம். முதலமைச்சரை உட்காந்துருக்கிறதுக்கு நாங்கள் அப்பா விட்டு சொத்தா? மக்களை காக்க வந்த பதவி அது.
முதலமைச்சர் பதவி காவல்கார பதவி. ஊரை காக்கிற ஊர்காவலன். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் நீங்கள் உண்மையிலே நல்ல மனசோடு இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு காக்கப்படணும், தமிழ் இனம் அழியாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கேள்வி கேளுங்க. கேள்வி எல்லாரும் கேளுங்க. அப்போத்தான் இப்போவே இன்னும் 1 மாதம் ஆகலை, இவ்வளோ கொடுமை, இன்னும் என்னென்ன கொடுமை அனுபவிக்க போகிறோமோ. நம்ம மக்கள் காசு எடுத்து திங்கிறதுக்காக இவர் வந்தார். அடுத்தவங்க தின்னாருன்னா அடுத்தவங்க தின்னதை நீ சொல்லு ஒப்பி. இப்போ நீ செஞ்சிருக்க காரியத்துக்கு பதில் சொல்லு. கவர்மெண்ட் காசு எடுத்து எவ்வளோக்கோ கொடுத்து யாரோ வந்து இங்கே ப்ரொடக்ஷன் என்ன கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? அவங்க யார்? மாபியா ஒரு மாபியா கேங்கு கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. மாஃபியா கேங் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. உங்களை யார் கொடுக்க சொன்னா? அந்த அம்மா யார்? அதுக்கு பதில் சொல்லு. சொல்லித்தான் ஆகணும். தமிழக அரசு சொல்லி ஆகணும். அந்த அம்மாவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க யார் அவங்க? இது எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். இதை மக்களே நீங்கள் கேள்வி கேட்கணும். எல்லோரும் கேள்வி கேளுங்க. சொன்னீங்கல்ல அவர் வந்தாருன்னா நல்லது செய்வாருன்னு. என்ன நல்லது செஞ்சிருக்கான்னு பார்த்துட்டீங்களா? மனைவி மக்களை விட்டுட்டாரு, அப்பா அம்மாவை விட்டுட்டாரு, சொந்த பந்தத்தை விட்டுட்டாரு. இன்னைக்கு யாரோ ஒரு பொம்பளை ஒரு நடிகையை கூப்பிட்டுட்டு வந்து அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து சுற்றிலும் ஆள்களை ஓட விட்டு ரன்னிங் ரேஸ் நடத்திட்டு இருக்காரு. என்ன விஷயம்? கேளுங்க மக்களே, தயவு செய்து கேளுங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களை கேளுங்க. ஓட்டு போட்ட மக்களே நீங்கள் கேட்கணும். அதை நான் விரும்பி கேட்டுக்கிறவங்க அத்தனை பேரையும் தயவு செய்து நீங்களாச்சும் வாய் தரங்க. முதலமைச்சர் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் பொதுமக்கள் வாயை திறங்க, கேள்வி கேளுங்க. நம்ம இனத்தை காப்பாற்றுங்க, தமிழ் இனத்தை காப்பாற்றுங்க. தமிழர்கள் வாழணும். தமிழராக இருந்தால் தமிழர்களை வாழ வைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. தமிழர் இனம் வாழணும், தமிழ்நாடு அழியக்கூடாது. அதுக்கு பொதுமக்கள் நீங்கள் வாயை திறக்கணும், நீங்கள் கேள்வி கேட்கணும், நியாயம் கிடைக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை, தாழ்மையான கோரிக்கை. ஏற்றுக்கொண்டு மக்களே வாய் திறப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களை நம்புகிறேன். நம்மளாம் தமிழர் இனம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன். நன்றி.